皆さんこんばんは。本日の文法は全然ない vs 全くない。ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் N4 முடிச்சிருந்தாங்களோ இல்லைனா N3 படிச்சுட்டு இருக்காங்களோ ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் க்ரோ த சேனல் டுகெதர். இப்போ நம்ம இன்னைக்கான கிராமரை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோனா. நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் கிராமர் ஜென்சன் நாய். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக 100% வந்து இல்லைன்னு தெரிகிறப்ப இந்த ஜென்சன் நாய் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் அட் ஆல், கம்ப்ளீட்லி நாட். ஸோ உங்களுக்கு 100% இல்லைன்னு தெரிகிறப்ப இந்த ஜென்சன் நாய் நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். வேர்ப் கூட யூஸ் பண்ண போது ஜென்சன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் நாய். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜென்சன் வக்கர நாய் தேசு. எனக்கு சுத்தமாக எனக்கு 1% கூட புரியலை. நெக்ஸ்ட் நீங்கள் ஏ அட்ஜெக்டிவ் கூட பார்த்தீங்களா, ஜென்சன் ப்ளஸ் ஏ அட்ஜெக்டிவ் வந்து குனாயா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்சன் தக்கா குனாய். ஸோ கொஞ்சம் கூட காஸ்ட்லி இல்லை. நெக்ஸ்ட் நான் அட்ஜெக்டிவ் கூட பார்த்தீங்கன்னா தேவநாய் போடுவீங்க. ஜென்சென் பென்ரி தேவநாய் தேசு. நெக்ஸ்ட்டு நவுன் கூட பார்த்தீங்கன்னா ஜென்சென் கக்ஸே தேவநாய் தேசு. ஸோ நான் அட்ஜெக்டிவும் நவுனும் ஒரே மாதிரி தேவநாய் போடுவேங்க. இ அட்ஜெக்டிவ் குனாயா சேஞ்ச் ஆகும். வேர்ப் கூட நாய் அட்டாச் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் சூக்கானோ அமேகா ஜென்சன் ஃபுரனாய். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த 1 வீக்காக மழை சுத்தமாக பெய்யல. ஒரு விஷயம் நம்ம 100% தெரியும், கொஞ்சம் கூட இல்லைன்றப்ப இந்த ஜென்சன் நாய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தபா பார்த்துலாம் ஜென்சன் நாட் அட் ஆல், ஃபுரனாய் இட் ஹேவன்ட் ரெயின்ட். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தக்காய் ரெஸ்டாரண்ட் நானோனி ரியோரிகா ஜென்சன் ஒய்ஷிகுனாய். ஈவன் தோ இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட், த ஃபுட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலுமே ஃபுட் வந்து கொஞ்சம் கூட டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஜென்சன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கொத்தபா பார்த்துடலாம். ஜென்சன் நாட் அட் ஆல், ஒய்ஷிகுனாய் நாட் டெலிஷியஸ், ரியோரி ஃபுட். ஓகே, நம்ம மத்தக்கு நாய் நெக்ஸ்ட் பார்க்கலாம். மத்தக்கு நாய் வந்து இதுவுமே உங்களுக்கு நாட் அட் ஆல் தான் வரும். இதுவுமே சேம் தான். நீங்கள் ஜென்சன் நாய் பார்த்தோம்ல, கொஞ்சம் கூட இல்லை. மத்தக்கு நாயும் அப்சல்யூட்லி கண்டிப்பாக இல்லைன்னு தான் மீனிங் வரும். பட் என்ன டிஃப்ரென்ஸு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பார்த்தாலுமே உங்களுக்கு ஜென்சன் நாய்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் இது வரும். மத்தக்கு ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் நாய். மத்தக்கு வக்கர நாய், கொஞ்சம் கூட எனக்கு புரியலை. மத்தக்கு தக்கா குனாய். ஸோ இ அட்ஜெக்டிவ் குனாயா சேஞ்ச் ஆகுது. ஸோ கொஞ்சம் கூட காஸ்ட்லியாக இல்லை. மத்தக்கு பென்ரி தேவனாய், மத்தக்கு மொந்தாய் தேவனாய். ஸோ இங்கே நீங்கள் நான் அட்ஜெக்டிவ் நவுன் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஜென்சன் நாய்க்கு எப்படி யூஸ் பண்ணியிருந்தோமோ மத்தக்கு நாய்க்கும் சேம் பேட்டர்னில் தான் வரும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆனால் ஒத்துக்கோணும் அண்ணா சிவா மத்தக்கு ஷின்யோ தெக்கினாய், ஐ கம்ப்ளீட்லி கேனாட் ட்ரஸ்ட் வாட் த மேன் சேஸ். ஸோ அவங்க பேச்சில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுவுமே கொஞ்சம் கூட நாட் அட் ஆல் மாதிரி தான் நம்ம ஜென்சன் நாய் பார்த்தோம்ல. ஸோ சேம் மாதிரி தான் இங்கேயுமே வருது. நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லையுமே உங்களுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். மத்தக்கு அப்சல்யூட்லி, ஷின்யோ தெக்கினாய் கேனாட் ட்ரஸ்ட், ஒத்துக்கோ மேன். ஓகே, இந்த மத்தக்கு நாயும் ஜென்சன் நாயும் எங்கே டிஃபர் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஹயாக்கு தபினசாய் ஜென்சன் தபித்தி நாய் ஜனாய், ஹரி அப் அண்ட் ஈட், யூ ஹேவன்ட் ஈட்டன் அட் ஆல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்சென் தபெத்தே நாய் போட்டிருக்கீங்களே. ஸோ இது வந்து டெய்லி சென்டென்ஸில் ஜென்சென் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதே டெய்லி சென்டென்ஸில் நீங்கள் மத்தக்கு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹார்ஷாகவும் ஜட்ஜ்மெண்டலாகவும் இருக்கும். ஸோ டெய்லி சென்டென்ஸில் நார்மலாக பேசும்போது மத்தக்கு நாய் நம்ம போடக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்த்துடலாம். ரெண்டுக்குன கேன்சர் தான் நான்தே மத்தக்கு ஹிதோ ஹனாஷிதா. இங்கே பார்த்தீங்கன்னா மத்தக்கு ஹிதோ ஹனாஷிதா. இங்கே நீங்கள் நாய் போடல, மத்தக்கு நாய் போடல. மத்தக்கு ஸ்டாண்டர்லோனா எடுத்துகிட்டு ஒரு நவுன் கூட அஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்டில் மத்தக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதே மத்தக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜென்சென் ஹிதோய் ஹனாஷிதா நீங்கள் கீழே ராங் கொடுத்துருக்க பாருங்க, அது மாதிரி போட்டால் அது கிராமட்டிக்கலி ராங். உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். டேஷ் கொடுத்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் உங்களுக்கு மத்தக்கு அண்ட் ஜென்சன் ஆப்ஷனில் கொடுத்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நாய் ஃபார்ம் இல்லாத பட்சத்தில் ஜென்சன் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டைமில் மத்தக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு மோர் ஜேஎல்பிடி நுவான்சஸ் தெரியணும்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஷனி நிஹங்கோ பெங்கேஷதி கம்பரி மஷோ. And I hope இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். And please follow me for more JLPT and 3 grammar in Tamil.